இப்பெல்லாம் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கே, குண்டாயிட்டே போறோமே, ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ? எப்பயாவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்க. எஸ், ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் வெயிட் கெயின். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பாடியில் கார்டிசோல்ங்கிற சுரபியை வந்து அதிகப்படுத்தும். இந்த கார்டிசோல் என்ன பண்ணும்னா, உங்களோட பாடியில் இருக்கிற ஃபேட்டோட டெபாசிஷனை இல்லை ஸ்டோரேஜை வந்து அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பர்சே வந்து உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கும். தட் இஸ் when you are more stressed and depressed, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ that itself causes weight gain. ஒன் மோர் விஷயம் என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியோட மெட்டாபாலிசம் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகிறப்போ வெயிட் கெயின் வந்து அதிகமாகும். ஸோ உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன ஆகும்? நைட்லாம் முழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பசிக்கும். அப்போ நிறைய சாப்பிடுவீங்க, அகெயின் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் வெயிட் கெயினை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெயின் ஃபேக்டரான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணலாம்? இதுக்கு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, ஈவன் பிசிக்கலும் as well as mentally you have to work on it. First, meditation and yoga which will help for your mental health. Along with that, dynamic meditation சொல்லுவாங்க, அதையும் ட்ரை பண்ணலாம். and breathing exercises. Along with this, ப்ராப்பரா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள physical exercises starting from walking, moderate intensity workouts, high intensity workouts, cycling, cardio exercises, இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அண்ட் முக்கியமா குட் ஸ்லீப், அட்லீஸ்ட் 7 to 9 hours ஆஃப் ஸ்டெடி ஸ்லீப் வந்து இருக்கணும். ஸோ திஸ் இட் செல்ஃப் காசஸ் யோர் பேலன்ஸ் இன் ஹார்மோன்ஸ். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும் அண்ட் வெயிட் கெயினையும் குறைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா படுத்து தூங்குங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்புறம் பாருங்க வெயிட் போடுதான்னு.